சனாதனத்தை வளர்க்கும் சக்தி போல அண்ணன் செந்தமிழன் சீமானை ஆரிய வருடி போல பிஜேபியின் கைக்கூலி போல சித்தரிக்க முயற்சித்திருக்கிற ஓநாய் திருமாவளவனை கண்டிக்கும் விதமாகவும் ஈவே ராமசாமி சொன்னதைத்தான் எடுத்து சொன்னாரு பொதுவெளியில அண்ணன் செந்தமிழன் சீமானவர். அதுக்கு ஏன் நீ இவ்வளவு கோவப்படுற? திருமாவளவன் 1,75,000 தமிழர்களை கொன்று குவிச்ச அந்த ராஜபக்சேவிட்ட போய் விருந்து சாப்பிட்டு வந்தது இந்த திருமாவளவன் போல பிரபாகரன் இருக்கின்றதுக்கும் பிரபாகரன் கையை பிடிச்சிருக்கு. அவர் மூலமா பிரபலமானவன் கிடையாது எங்க அண்ணன். பிரபாகரன் இறந்ததுக்கு அப்புறம் ராஜபக்சேவின் கையை பிடிச்சி அவன் வீட்டில் போய் அவனுக்கு இருந்து பரிசு கொடுத்து வந்தவன் எங்க அண்ணன் கிடையாது. திருமாவளவன் ஓநாயர்களை நல்லா புரிஞ்சுக்கணும். பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களின் நலனை காவு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சாக்கு சொல்றான். எப்படின்னா சனாதானத்தை சனாதானம் ஒழிக்கப்படணும், சமத்துவம் காக்கப்படணும், பிஜேபி உள்ள வந்துடும், ஆரியம் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி மெண்டல் பயவோல தூக்கிட்டே இருக்கான். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அன்னைக்கு கூட்டணியிலிருந்து வலு சேர்த்தது இந்த திருமாவளவன் அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாம என் தமிழ்நாட்டில் நீ சொல்றீங்கன்னா எவ்வளவு பெரிய ஓநாயி தமிழக மக்களின் ரத்தத்தை குடிக்கிறதுக்காக ஓநாயி அப்படிங்கிறத தமிழக மக்கள் வெகுதுறையில் சொல்லிக்கிறோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சனாதானத்தை வளர்க்கும் சக்தி போல அண்ணன் செந்தமிழன் சீமானை ஆரிய வருடி போல பிஜேபியின் கைக்கூலி போல சித்தரிக்க முயற்சித்திருக்கிற ஓநாய் திருமாவளவனை கண்டிக்கும் விதமாகவும் இந்த ஓநாய் திருமாவளவனின் கடந்த கால வரலாற்றை எடுத்து சொல்வதற்காகவும் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எதுக்கு இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னா, ஒன்றே ஒரு காரணம்தான். அது என்ன அப்படின்னா, பெரியார் அப்படிங்கிற ஈவே ராமசாமியை வெளுத்து வாங்கியிருக்காரு பொதுவெளியில். அவர் சொன்னதை ஈவேரா சொன்னதை எடுத்து சொன்னது அவ்வளவு பெரிய குற்றமாக இந்த திருமாவளவனுக்கு தெரியுது. அப்படின்னா இந்த திருமாவளவன் யாருடைய ஆளு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த திருமாவளவன் யாருடைய கைக்கூலி? ஈவே ராமசாமி சொன்னதைத்தான் எடுத்து சொன்னார் பொதுவெளியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அதுக்கு ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற? ஒன்று, அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்வது பூரா பொய் அப்படின்னு சொல்லி நீ வாதத்தை வை. இல்லை ஈவேரா அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லு. அப்படி எதுவும் உனக்கு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை, உனக்கு வக்கு இல்லை. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கிறத ஏற்றுக்கிடக்கூடிய மக்களின் மனதை நீ திசை திருப்பணும், அவங்களுடைய சிந்தனையை திசை திருப்பணுங்கிறதுக்காக நீ என்ன சொல்கிற? பெரியார் அப்படி எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி உன்னால் சொல்ல முடியலை. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவதூறு பேர் சொல்கிறாரு இந்த ஈவே ராமசாமி மேலே அப்படின்னு சொல்லி நீ சொல்ல முற்படுற. அந்த ஈவே ராமசாமி சொன்னதை எடுத்து சொன்ன அண்ணன் செந்தமிழன் சீமானின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற மக்களுக்கு நீ போய் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு சேர்க்க முயற்சிக்கிற. அதுதான் உண்மை. சரியா? நீ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெரியார் சொன்னதை தான் எடுத்து சொல்லியிருக்காரு. நீ இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீ இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? சரி, இதுதான் இந்த திருமாவளவன்கிற ஓநாயி இன்னைக்கு கதறதுக்கு முக்கிய காரணமே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெரியாரை பச்சை மட்டையில், பெரியாருங்கிற அந்த ஈவே ராமசாமியை பச்சை மட்டையில் வச்சு வெளுவெளுன்னு வெளுத்திருக்காரு ஈரோடு இடைத்தேர்தலில். அதன் அடிப்படையில் கிடச்சிருக்கு 24,000 சில்லற வாக்குகள் நம்ம தமிழக மக்களிடமிருந்து. சரியா? இந்த
திருமாவளவன் யாருங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த திருமாவளவன் தான் 1,75,000 தமிழர்களை கொன்று குமிச்ச அந்த ராஜபக்சேவிட்ட போய் விருந்து சாப்பிட்டு வந்தவன் இந்த திருமாவளவங்கிற ஓனாயி. இந்த திருமாவளவன் தான் 1,75,000 தமிழர்களை கொன்று குமிக்க சொன்ன இந்த காங்கிரஸின் சோனியா காந்தியோட கூட்டணியில் இருக்கிறது இந்த ஓனாய் திருமாவளவன் தான். சரியா? அடுத்து 1,75,000 தமிழர்களை கொன்று குமிப்பதை கண்டு ரசித்த இந்த திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறவன் தான் இந்த ஓனாயி திருமாவளவன். சரியா? இந்த ஓனாய் திருமாவளவன் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணன் செந்தமிழன் சீமானை செந்தமிழன் சீமானின் தமிழ் தேசியத்தை கட்டுப்படுத்துறது தான் இவருடைய நோக்கமாக. இதை கட்டுப்படுத்துவதற்காக இந்த ஓனாய் திருமாவளவன் யாரோடெல்லாம் கூட்டணி சேர்ந்துட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,75,000 தமிழர்களை கொன்று குமிச்ச அந்த ராஜபக்சேவுடன் கூட்டணி, இந்த சோனியா காந்தியின் காங்கிரஸோட கூட்டணி, இந்த திமுக மு.க. ஸ்டாலினின் கட்சியோட கூட்டணி போட்டுக்கிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமானின் அரசியலை ஸ்தம்பிக்க வைக்க போகிறதா இன்றைக்கி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உன்னால் எங்கள் அண்ணனுடைய இதை கூட பிடுங்க முடியாது திருமாவளவன் அவர்களே, எங்களுடைய அண்ணனுடைய இதை கூட உங்களால் பிடுங்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய ஆட்சியை அதிகாரத்தை கொண்டு வர்றதுக்காக உண்மையிலேயே பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். சரியா? உண்மையிலேயே தன்னுடைய இன்னுயிரை ஈந்து கூட அதை நிலைநாட்டுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பாடுபட்டிருக்காங்க. ஒன்றை போல் பிரபாகரன் இருக்கந்தட்டிக்கும் பிரபாகரன் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் மூலயமா பிரபலமானவன் கிடையாது எங்கள் அண்ணன். பிரபாகரன் இறந்ததுக்கப்புறம் ராஜபக்சேவின் கையை பிடிச்சி அவன் வீட்டில் போய் விருந்து தின்னு அவன்கிட்ட இருந்து பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வந்தவன் எங்கள் அண்ணன் கிடையாது. திருமாவளவன் எனும் ஓனாய் அவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த திருமாவளவன் தமிழக மக்களின் நலங்களை என்ன சொல்லி காவு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக மக்களுக்கு ஒரு வியாதி இருக்குது. அது என்ன அப்படின்னா சனாதானம்னு சொல்லியாச்சுன்னா உடனே ஐயோ நம்ம தாழ்த்தப்பட்ட ஜாதி போல் நம்மளை உயர்த்துறதுக்காகத்தான் இந்த திருமாவளவன் பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான் இந்த திருமாவளவன். சரியா? அந்த ஒரு மாயையை உருவாக்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டது 1-2 இல்லை, தங்களுடைய வளங்களை இழந்தது 1-2 அல்ல, தங்களுடைய வளர்ச்சியை இழந்தது 1-2 அல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் உணர்வுபூர்வமாக தெரியும். அதில் ஒரு சிலதை இப்போ நான் எடுத்து சொல்கிறேன். சரியா? அதாவது பட்டியல் இனத்தவருக்கு உரிய இடஒதுக்கீடு 18%. இந்த 18%லிருந்து 3% தமிழினம் சாராத அருந்ததிய சமுதாயத்துக்கு எடுத்து கொடுத்தது இந்த சனாதன காவலன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சனாதன காவலர்கள் திமுக, கருணாநிதி, ஸ்டாலின் அரசு தான் அப்படிங்கிறத இந்த ஓனாய் திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த ஓனாயி ரத்தம் குடிக்கிறதுக்காக, தமிழக மக்களின் ரத்தத்தை குடிக்கிறதுக்காக அந்த திமுகவோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு தமிழக நலனை, தமிழர்களின் நலனை, அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களின் நலனை காவு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சாக்கு சொல்கிறான். எப்படின்னா, சனாதானம் ஒழிக்கப்படணும், சமத்துவம் காக்கப்படணும், பிஜேபி உள்ளே வந்துடும், ஆரியம் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி மெண்டல் பயவோல குவிக்கிட்டே இருக்கான். அதையும் நம்ம கேட்டு அவன் சொல்கிறதுல உண்மை இருக்குமோன்னு ஒரு ஐயப்பாட்டில் நாம் தமிழக மக்கள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும். இவன் ஒரு ஓனாய்ங்கிறத கொஞ்சம் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று. அடுத்தது மது ஒழிப்பு. திமுக முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் மதுவை ஒழிச்சிருவோன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கு மேற்பட்ட விதவைகள் இருக்கிறதா திமுக தலைவர் கருணாநிதி மக கனிமொழி சொன்னாங்க.
ஆகையினால திமுக ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்பை கொண்டு வந்துருவோன்னு சொன்னாங்க. அதை தட்டி கேட்குறதுக்கு வக்கத்தை இந்த திமுக கைக்கூலி, இந்த ராஜபக்சேவின் கூட்டாளி என்ன சொல்கிறான், சனாதானம் உள்ளே வந்துடும், சனாதானத்தை ஒழிக்கிறதுக்காகத்தான் திமுகவோட இருக்கேன், சமத்துவம் போயிடும், பிஜேபி உள்ளே வந்துடும், ஆரியம் உள்ளே வந்துடும். ஏண்டா தமிழ்நாட்டு மக்கள் லட்சக்கணக்கான பேர் தாலி அறுத்துட்டு கிடக்கிறேன், அது உனக்கு பெருசாக தெரில. உன் வயிற்றை வளர்த்து திமுகவோட கூட்டணியில் இருந்து தமிழக மக்களை கொல்றது தான் உன் நோக்கமா? 1,75,000 தமிழர்களை கொன்று குமிச்சது உனக்கு இன்னும் அடங்கலையா? ஓனாய் திருமாவளவன் அவர்களே, உனக்கு இன்னும் அடங்கலையா? 1,75,000 தமிழர்களை கொன்று குமிச்சிட்டு அடுத்து நடந்த தேர்தலில் நீ திமுகவுக்கு ஓட்டு கேட்டேன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் நீ பொது வழியில் சொல்கிற பார்த்தியா? உன்னெல்லாம் கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லை. காரணம், நீ நடத்துறது ஜாதி கட்சி. அந்த ஜாதி கட்சியினால் பாதிக்கப்படுறது எங்களுடைய மக்களுங்கிறதுனால தான் உன்னை இன்னும் விட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே உலாவ விட்டுக்கிட்டு இருக்காங்க. 1,75,000 தமிழர்களை கொன்று குமிச்ச ராஜபக்சேவுக்கு வக்காலத்து வாங்குற நீ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அன்னைக்கு கூட்டணியிலிருந்து வலுச்சேர்த்தது இந்த திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாமல் என் தமிழ்நாட்டில் நீ சொல்கிறீன்னா நீ எவ்வளவு பெரிய ஓனாயி, தமிழக மக்களின் ரத்தத்தை குடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஓனாயி அப்படிங்கிறத தமிழக மக்கள் வெகு விரைவில் புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சு உன்னுடைய அந்த ஜாதி அரசியலை பாகுபாடு படுத்தக்கூடிய அந்த அரசியலில் நீ உண்மையிலேயே சனாதானத்தை எதிர்க்கக்கூடிய ஆள் இல்லை அப்படிங்கிறத என் தாய் தமிழ் உறவுகள் புரிஞ்சு உன்கிட்ட நிச்சயம் வெளியேறுவாங்க. எங்கள் தமிழ் தேசியத்தை நிச்சயம் ஆதரிப்பாங்க. அந்த ஒரு காலகட்டம் நிச்சயம் வரும். சரியா? அடுத்தது, அனிதாவின் மரணத்தை வச்சு இந்த திமுக காரன் நீட் தேர்வை நாங்கள் ஒழிச்சிருவோம், அப்படி செஞ்சிருவோம், இப்படி செஞ்சிருவோம், நீட்டு தேர்வை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக மக்களின் ஓட்டுக்களை இந்த திருமாவளவன் என்னும் ஓனாயோடு கூட்டு சேர்ந்து வாங்கின அந்த திமுக காரன் இன்னைக்கு அந்த நீட்டு தேர்வை ஒழிச்சிட்டியா, அந்த நீட்டு தேர்வை நீக்கிட்டியா அப்படின்னு கேட்டால் அதே பிஜேபிக்காரன் மேலே, அதே ஆரிய கட்சி கூட, அதே சனாதனவாதிகளான பிஜேபி கட்சி மீது பழிய தூக்கி போடுறேன், அவன் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. வேற என்ன மைத்துக்குடா நீங்கள் ஒழிச்சிருவோம், நீட்டை நீக்கிடுவோன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வக்கத்தை இந்த ஓனாயி திருமாவளவன் இவன் என்ன கற்றுக்கதை அமைக்கிறான்? சனாதானம் ஒழிக்கப்படணும், சமத்துவம் வரணும், பிஜேபி உள்ளே வந்துடும், ஆரியம் உள்ளே வந்துடும் சொல்லி இந்த மெண்டல்தனமாக தமிழக மக்களுக்கு தவறான செய்தியை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கான். தமிழ்நாட்டில் நடக்கிறது பிஜேபி ஆட்சியா திமுக ஆட்சியா? மெண்டல் பயல தமிழ்நாட்டில் நடக்கிறது பிஜேபி ஆட்சியா திமுக ஆட்சியா? திமுக ஆட்சி தானே. அப்படி இருக்கும்போது திமுக தானடா தமிழ்நாட்டில் எதையும் செய்யணும். அதை விட்டுட்டு பிஜேபிக்காரன் மேலே போய் தூக்கி போடுற அப்படின்னா நீ ஆண்மையற்றவன் தானே. ஆண்மையற்றவன் கூட தானே நீ கூட்டணியில் இருக்க. அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உனக்கு வக்கு இல்லை. காரணம், உனக்கு வயிறை வளர்க்கணும். அந்த வயிறை வளர்க்குறதுக்கு இந்த திமுக எனும் இன துரோகிகள் உனக்கு கூட இருக்கணும். 1,75,000 தமிழர்களை கொன்று குமிச்சது உனக்கு இன்னும் பத்தலையா? திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு இன்னும் அந்த இனவெறி, இரத்த வெறி அடங்கலையா? நிச்சயம் உங்களுக்கு பதில் இருக்குது. எங்கள் இன மக்கள் எங்கள் தமிழ் தேசியத்தை தேடி நிச்சயம் வருவாங்க. அது வரைக்கும் நீ ஆடிக்கோ. உன்னுடைய ஆட்டத்தை நிச்சயம் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். சனாதான ஒழிப்பு, எதை எடுத்தாலும் சனாதான ஒழிப்பு, பிஜேபி உள்ளே வந்துடும். இத்தனையும் வந்ததுக்கு காரணமே அந்த திமுக காரன் தான்டா. அந்த திமுக காரனை எதிர்த்து பேசுகிறதுக்கு, வெளியில் வர்றதுக்கு, அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வக்கத்தை ஓனாய் நீ எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் இதை நீ கட்டுப்படுத்த போறியா? மரியாதை இருந்துக்கோ திருமாவளவன் அவர்களே, மரியாதை இருந்துக்கோ. நீட்டு தேர்வு ஒழிப்போம், மதுவை ஒழிச்சிருவோம்,
அப்படி இப்படி பட்டியலினத்தவரின் இடஒதுக்கீடை தூக்கி கொண்டு போய் கொடுத்துட்டான்டா. அதை கேட்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. நீ எல்லாம் வந்து பட்டியலினத்தவருக்காக பாடுபடுறேன்னு சொல்லி வெட்கமே இல்லாமல் எங்கள் தமிழ்நாட்டில் உலாவிக்கிட்டு இருக்க. எங்கள் தமிழக மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க. எங்கள் பட்டியலின சமுதாய மக்களை நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க. சரி, இதுதான் போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி வாயை திறப்பானா திறக்க மாட்டேங்கிறான். ஆனால் இந்த செத்துப்போன ஈவேரா சொல்ல எடுத்து சொன்னோம்னா அதில் நாங்கள் அவதூறு சொல்லிட்டாரு, சீமான் வந்து அவதூறாக பேசுகிறாருன்னு சொல்லி நீ அதை தூக்கிக்கிட்டு எங்கள் தமிழக மக்களின் மனநிலையை மாற்றுறதுக்கு நீ உள்ளே வந்துக்கிட்டு இருக்க. நாங்கள் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முயற்சி செஞ்சு போய்கிட்டு இருந்தால் நீ வந்து ஈனப்பய, செத்துப்போன ஈனப்பிறவி ஈவேர, அவனை காப்பாற்றுறதுக்கு, அவனுடைய புகழை நீ வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு நீ வந்து ஓனாயி ரத்தம் குடிக்கிறதுக்காக நீ வந்துக்கிட்டு இருக்க. எங்கள் தமிழக மக்களின் வளர்ச்சியை, எங்கள் தமிழக மக்களின் வளத்தை, எங்கள் தமிழக மக்களின் நலத்தை நீ எப்படியெல்லாம் காவு கொடுத்துருக்க இந்த ஈவே ராமசாமிக்காக அப்படிங்கிறத போக போக எங்கள் தமிழக மக்கள், எங்கள் தமிழ் தேசிய மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. அது வரைக்கும் நீ என்ன வேணாலும் ஆடிக்கும், சரியா? அதோடையா கொலை, நாட்டில் எங்கே பார்த்தாலும் கொலை. இப்போல்லாம் பார்த்தா பாலியல் வன்கொடுமைகள் பள்ளி சிறுமிகள் மீதும் பள்ளி மாணவிகள் மீதும் கல்லூரி பள்ளி மாணவிகள் மீதும் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர்ற ஆசிரியைகள் மீதும் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், சரியா? குறி வச்சு பள்ளி மாணவிகள் மீது, சிறுமிகள் மீது, கல்லூரி மாணவிகள் மீது, கல்லூரி ஆசிரியர்கள் மீது, பள்ளி ஆசிரியர்கள் மீது குறி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் இந்த திமுக ஆட்சியில். இதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற இந்த திமுக திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின் ஆட்சியை தட்டி கேட்க வக்கில்லாத இந்த ஓனாய் திருமாவளவன் இவன் என்ன சொல்கிறான்? சனாதானத்தை ஒழிக்கிறதுக்காகத்தான் திமுகவோட கூட்டணி இருக்கேன். ஏன்டா என் வீட்டு பிள்ளை இன்னைக்கு பாலியல் தொல்லையில் சாகிறதுக்கு போயிட்டா நீ சனாதானத்தை ஒழிக்கிறதுக்காகத்தான் அவன் கூட இருக்கேங்கிற. சனாதானத்தை ஒழிக்கிறதுக்காகத்தான் அவன் கூட இருக்கேன். என் பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ வந்து உன் வயிறை வளர்க்குறதுக்கு சனாதானம், சமத்துவம், பிஜேபி உள்ளே வந்துடும், ஆரியம் உள்ளே வந்துடும் சொல்லி நீ கட்டுக்கதை கட்டிக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கணுமா? திருமாவளவன் அவர்களே, நீங்கள் செஞ்சுற இந்த ஈனச் செயல் வந்து உங்களுடைய வரலாற்றில் நிச்சயம் இடம்பெறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரியா? நீங்கள் செய்கிறது வந்து தமிழின துரோகம், தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். 1,75,000 தமிழர்களை கொன்று குமிச்ச அந்த ராஜபக்ச வீட்டில் போய் நீ எப்படா விருந்து சாப்பிட்டு வர உனக்கு மனசு வந்துச்சு? அதோட அதை செய்ய சொன்ன இந்த காங்கிரஸ் கட்சியோட எப்படா உனக்கு கூட்டணி போடணுங்கிற மனசு வந்துச்சு? அதோட அதை கண்டு ரசிச்சுக்கிட்டு இருந்த 1,75,000 தமிழர்களை கொன்று குமிக்கந்தண்டிக்கும் கண்டு ரசிச்சுக்கிட்டு இருந்த இந்த திமுக காரன் கூட உனக்கு எப்படா கூட்டணி போடுறதுக்கு மனசு வந்துச்சு? இந்த 3 பேரும் சேர்ந்து சனாதானத்தை ஒழிச்சிருவாங்க. அதாவது ராஜபக்சே, இந்திய சோனியா காந்தி, தமிழ்நாட்டில் ஸ்டாலின், இவங்ககிட்ட தான் வந்து சனாதானத்தை ஒழிக்கிற சக்தி இருக்குன்னு நீ எப்படா நம்புகிற ஓனாயி திருமாவளவன் அவர்களே? இதை எப்படி நீங்கள் நம்புறீங்க? இதோட இல்லாமல் எங்கள் மக்களையும் எங்களுடைய பட்டியலின மக்களையும் நீ நம்ப வைக்கிறக்கூடிய முயற்சியில் நீ இறங்குற பார்த்தியா? அதுக்கு ஒரு காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செத்துப்போன ஈவே ராமசாமி எழுதுனதை எடுத்து படிச்சிட்டாரு அப்படிங்கிறது அதை ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லி நீ வந்து கட்டமைக்க பார்க்குற. அவன் எழுதலைன்னு சொல்கிறான். அவன் எழுதலை, அவன் செத்துப்போன ராமசாமி வந்து எழுதி வைக்கலை இந்த மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறா. பார்ப்போம், எடுத்து கொண்டு வரா பார்ப்போம். விடுதலைங்கிற அந்த நாலு இதில் நாட்டுடைமை ஆக்கங்களா பார்ப்போம். பார்த்தா தெரிஞ்சு போகும்ல அவன் எழுதுனதா எழுதலையாங்கிறத. அதை செய்யறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. அதை விட்டுட்டு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்டியமைச்சிக்கிட்டு வர்ற தமிழ் தேசிய இயக்கத்தை நீ வந்து தடை செய்கிறதுக்காகவும் அதை கட்டுப்படுத்துவதற்காகவும் நீ வந்து களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறேன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் நீ சொல்கிறிய. நீ யாருக்கான ஆள்? நீ ராஜபக்சேவின் கைக்கூலி, ராஜபக்சேவின் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஓனாயினி அப்படிங்கிறத நல்லா எங்கள் தமிழ் தேசிய மக்கள், தமிழின மக்கள் புரிஞ்சு எதிர்வரும் காலங்களில் இந்த ஓனாயின் சுயரூபத்தை எடுத்து
தூக்கி எறிவாங்க அப்படிங்கிறதுல எல்முனை அளவும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சரியா? எல்முனை அளவும் நம்பிக்கை குறையாது. சரியா? அடுத்தது நீட்டு தேர்வை ஒழிக்கலை. அதே போல் மது விலக்கை கொண்டு வருவோன்னு சொன்னால் கொண்டு வரல. அடுத்து நம்ம செல்வி ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குன்னா அதையும் என்ன ஏதுன்னு கூட பார்க்கலை. அடுத்து கொடநாடு கொள்ளை வழக்குகளை வெளிக்கொண்டு வந்துடுவோன்னு சொன்னேன், அதையும் கொண்டு வரல. இப்படி எதையுமே செய்யாமல் ஒரே ஒரு வார்த்தை, சனாதானத்தை ஒழிக்கிறதுக்காக திமுகவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சனாதானம் சொல்லி மெண்டல் பயவோல எப்போ பார்த்தாலும் இந்த சனாதானத்தை ஒழிக்கிறதுக்கு பிஜேபியோட கூட்டணியில் சேர மாட்டோம், சனாதானத்தை ஒழிக்கிறதுக்கு பிஜேபி, சனாதானத்தை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் அவதாரம் எடுத்திருக்கோம், சனாதானத்தை ஒழிக்கிறதுக்கு இவங்க தான் அவதாரம் எடுத்தது போல் தன்னை காட்டிக்கிறதுக்காக இவன் தமிழக மக்களின் வளங்கள் நலங்கள் எல்லாத்தையும் காவு கொடுத்துட்டு சனாதானத்தை ஒழிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு ஓட்ட ரெக்கார்டு போல் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். சனாதானம் நேற்று இன்னைக்கா வந்துச்சு? சனாதானத்தை நீ ஒழிச்சிறதுக்கு அவன் ஒரு கட்டமைப்பை வச்சுருக்கான், பிஜேபிக்காரன் அவன் ஒரு கட்டமைப்பை வச்சுருக்கான். நீ 50 வருஷம் ஆன இந்த திராவிடத்தையே உன்னால் விட்டு வர முடியல. அவன் 2000 வருஷம் 3000 வருஷமாக கட்டி அமைச்சிட்டு வந்திருக்கிற அந்த சனாதானத்தை அவன் எப்படா விட்டுட்டு வருவான்? அவ்வளவு கேவலமாக சனாதானத்தை நீ ஒழிக்க போகிறேன், அதுக்காண்டி தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு மக்களை ஏமாற்றிக்கிட்டு அலையாத. சரியா திருமாவளவன் அவர்களே? மக்களை ஏமாற்றிக்கிட்டு அலையாதீங்க. இந்த இந்த ஈவே ராமசாமியை நாங்கள் எதிர்த்தோம்னா நீங்கள் இந்த தமிழ் தேசியத்தையே நீங்கள் அழிக்கிறதுக்கு நீங்கள் முன் வருவீங்களா? நல்லதுக்கு இல்லை திருமாவளவன் அவர்களே, நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இந்த காணொலியை முடிக்கிறோம். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த.